நாடே குடியரசு நாளை கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில் சிவகங்கை மாவட்டம் கல்லுவலி கிராமத்தில் வீடு புகுந்து மர்ம கும்பல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை கொடூரமாக தாக்கிவிட்டு 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவத்தை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. தீரன் பட பாணியில் பவாரியா கொள்ளையர்களைப் போல 10 வயது மகன், 12 வயது மகள், இவர்களின் தாய், 70 வயதை கடந்த மூதாட்டி, 80 வயதை கடந்த தாத்தா என ஒரு குடும்பத்தையே இரத்த வெள்ளத்தில் மிதக்கச் செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற கொடூரம் சிவகங்கையை மட்டுமின்றி தமிழ்நாட்டையே உலுக்கியது. ஆனால் மாநிலத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் 10 நாட்கள் கடந்தும் குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூட முடியாமல் போலீசார் திணறி வருவதுதான் வேதனை. முதற்கட்டமாக 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பிறகு மேலும் 2 தனிப்படைகள் என அமைக்கப்பட்ட போதிலும் இதுவரை குற்றவாளிகளின் திசையை கூட போலீசாரால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது. குற்றவாளிகள் எந்தவித தடயங்களையும் விட்டுச் செல்லவில்லை என போலீசார் தரப்பில் கூறப்படுவது ஸ்காட்லாந்து போலீசாருக்கு இணையாக புகழப்பட்ட தமிழ்நாடு போலீசாரின் கூர்மை சற்றே மழுங்கிவிட்டதா அல்லது கொள்ளையர்கள் சாமர்த்தியசாலிகளாக ஆகிவிட்டனரா என கேள்வியை கிராம மக்கள் எழுப்புகின்றனர். இதனால் மாலை 6 மணிக்கு அனைத்து கதவு ஜன்னல்களையும் மூடிக்கொண்டு பீதியில் வீட்டில் முடங்க தொடங்கியிருக்கும் மக்கள் சிசிடிவி காட்சிகள் இன்றி போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க திணறுவதை உணர்ந்து வீடுகள் தோறும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த தொடங்கியிருக்கின்றனர். கொள்ளையர்களால் தாக்கப்பட்டவர்களில் 2 மருத்துவமனையில் இன்னும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவே கூறப்படும் நிலையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு மரண பீதியில் போராடும் கல்லுவழி கிராம மக்கள் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் திணறும் போலீசாரை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர். ஆனால் விரைவில் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் உறுதி அளித்ததை ஏற்று மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.